சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு புக் எழுதுறீங்க. ஓகே, அந்த புத்தகம் ஒரு 500 பேஜாவது இருக்கணும். ஓகே, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு புக் எழுதுனீங்கன்னா கூட போதும். மற்றபடி இந்த கிளாஸஸ்ஸு இது எல்லாமே ஒவ்வொன்றா தோதாகிறப்போ நானே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகே, சத்குருவை பொறுத்த வரைக்கும் அவர் வருஷத்துக்கு ஒரு புக் எழுதுவார். ஓகே, சரி. அடுத்து இந்த 2013, 14 அந்த வருஷத்தில் கிச்சனில் ஒரு வாலண்டியர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். இப்போ அவர் பிரம்மச்சாரி எடுத்து சுவாமியாக இருக்கிறாரு. அவர் திரும்ப அந்த கிச்சன் பொறுப்பு வேலை செய்யலாம். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு தன்னிலை மாற்றம் நிறைய விதத்தில் தோதாகும் அப்படின்ற நிலையில் நிறையா பேர் டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதில் தோதாகாது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தில் நல்லா ஸ்கில்லாக இருப்பார். அவர் அதே துறையில் இருந்தால் தான் தோதாகும். இப்போ அப்ராட் கண்ட்ரீஸில் கூட பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரே கோர்ஸே படிப்பாங்க. அவங்க ஸ்கூல்லேயும் அதே படிப்பாங்க, காலேஜ்லையும் அதே படிப்பாங்க, யூனிவர்சிட்டியில் அதே படிப்பாங்க. ரியாலிட்டியாகவும் தொழில் செஞ்சு காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, அவங்க நர்சரியில் ஒரு விஷயம் படிப்பாங்க, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு விஷயம் படிப்பாங்க, 11th 12th ஒரு விஷயம் படிப்பாங்க, காலேஜில் வேறு ஒரு கோர்ஸ் படிப்பாங்க, வேலை சம்மந்தமாக அவங்க வேறு ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படின்றனால தான் அந்த பொருளாதார நிகழ்வில் நிறைய ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. ஓகே, ஏன்னா ஸ்கில் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக அந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யுகமாக பார்த்திங்கன்னா பயிற்சி செய்யணும் அப்படின்றாங்க. ஓகே, அப்படின்றப்போ ஒரு சில வருஷத்தில் ஒரு விஷயத்தில் ட்ரைனிங் ஆகிருப்பாங்க. திடீர்னு அவங்க டிபார்ட்மெண்ட் மாற்றுறப்போ அவங்க தடுமாறுவாங்க. ஓகே, அதனால் அப்படி தடுமாறக்கூடாது. அதனால் அந்த 2012, 13, 14 அப்போ கிச்சனில் ஒரு அண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் திரும்ப கிச்சன்லேயே போய் வேலை செய்யட்டும். ஓகே, அவர் பிரம்மச்சாரி வேண்டாம், நான் ஃபுல் டைம் வாலண்டரியாகவே வேலை செய்கிறேன் அப்படின்றாரு. சங்கடப்படாதீங்க, ஒரு மாதம் வேலை செய்யுங்க. உங்களுக்கு தோதாகலை அப்படின்னா நீங்கள் பிரம்மச்சாரியத்தை கேன்சல் பண்ணிட்டு ஃபுல் டைம் வாலண்டரியாக கிச்சன்லேயே வேலை செய்யலாம். ஓகே, மற்றபடி மூவி புக்கிங் பண்ணுறப்போ சில படங்களை நீங்கள் நடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, சரி. அடுத்த தகவல் ஈஷா ஃபேப்ரிக் டிஸ்கஷன். ஈஷா ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஆசிரமத்தை பொறுத்த வரைக்குமே என்ன தகவல் அப்படின்னா, முதலாவது சாம்பவி பயிற்சி, நல்ல தரமான பயிற்சி. அந்த பயிற்சி கூட இல்லைன்னா கூட ஈஷா கிரியா, அதுவும் ஒரு நல்ல பயிற்சி தான். ஓகே, நீங்கள் சாம்பவி முடித்தா சில தினங்கள்லேயே நீங்கள் பாவஸ்பந்தனா பயிற்சி செய்யலாம். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈஷா பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஈஷா கிரியா. ஆனால் அது அந்த வகையில் எந்த வகையில் ஒரு சில நபருக்கு தான் தோதாகும். ஆனால் யதார்த்த ரீதியாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சாம்பவி, ஒரு பாவஸ்பந்தனா பயிற்சியாவது செய்யணும், பிஎஸ்பி. ஓகே, அந்த வகையில் என்னோடய பிரதர் கண்ணனும் பார்த்திங்கன்னா சாம்பவி பயிற்சி செஞ்சதாக சொல்கிறான். ஆனால் பாவஸ்பந்தனா பயிற்சி செய்யலை. அது தவற விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு 8வது மந்த்லேயே நான் அவனை வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன். ஓகே, இப்போது அடுத்த வருஷம் 3ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமே அவன் பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ணல. ஓகே, அதுக்கு ஈஷா ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டு தான் காரணம். இன்னொரு நிகழ்வு சொல்லலாம், சம்பாதிக்கிறாங்க, நிறைய ப்ராஜெக்ட் இருக்குதுங்க, கரெக்டு தான், செம்ம சூப்பரான ஒரு விஷயந்தான். ஆனால் யதார்த்த ரீதியாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசிரமத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த CC+, ஜாவா, பைத்தானு, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கோர்ஸஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா வெளிநாட்டிலே போய் வேலை செய்யலாம். அங்கெல்லாம் இன்னும் பயங்கர வசதியாக இருக்கும். நீங்கள் 11 மணிக்கு வேலைக்கு போனீங்கன்னா கூட போதும், சாயந்தரம் 5-4 மணிக்கெலாம் வேலைக்கு விட்டு வந்துடலாம். எக்கச்சக்கமான லீவு இருக்கும், எக்கச்சக்கமான லோன் ஆஃபர் இருக்கும், எக்கச்சக்கமான சம்பளம் இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே, அந்தளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, படித்தோம்னா அந்தளவுக்குலாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு நிறையா கம்பெனிஸே இருக்குது. ஓகே, அதனால் ஈஷா ஃபேப்ரிக்கில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு வேளை அவன் அந்த பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தானா அவன் மனசுக்குள்ளே இருக்க அந்த கட்டுகள் எல்லாமே விலகி அவன் ஓரளவு நார்மல் மனுஷனாக அப்போ தான் மாறுவாங்க. இல்லைன்னு வச்சுங்க கௌரவ நிலையிலே இருக்கும். அந்த கௌரவ நிலையோட எஃபெக்டால் தான் நிறைய எரர் ஏற்பட்டுருச்சு. ரகுராம் ஃபாதர் கூட ஏன் அந்த கரப்பாம்பூச்சியை வார்னிங் பண்ணுறாரு அப்படின்னா அவனுக்குள்ள அவ்வளோ எரர் இருக்குது. அவன் சம்பாதிக்கிறான், மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்றலாம் அடுத்தபட்சம். யார் வேணாலும் ஒரு தொழில் இருக்குது, ஒரு நல்ல பொண்ணு இருக்குது, ஒரு சூழ்நிலை இருக்குன்னா திருமணம் செஞ்சுக்கலாம். ஓகே, ஆனாலும் வாழ்வியல் நிலையில் நிறைய சார்பியல் கோட்பாடு இருக்குது. அப்படின்றப்போ எல்லாருக்கும் தோதாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம அமைச்சு கொடுக்கணும். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன வேலை அப்படின்னா
முதலாவது சாம்பவி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். அது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைமாவது பயிற்சி செய்யணும். ஓகே. அடுத்து பிஎஸ்பி கட்டாயமாக அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகே. அப்படி நீங்கள் பிஎஸ்பி அட்டன் பண்ணால் மட்டும்தான் வாழ்வியலோட யதார்த்தமான ஒரு படிநிலையே தோதாகும். சொல்லப்போனால் நீங்கள் ஆசிரமத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பிஎஸ்பி அட்டன் பண்ணால் தான் நீங்கள் ஆசிரமத்திலே ஸ்டே பண்ணணும். ஓகே. வாலண்டரிங்னா கூட அப்போ தான் தோதாகும். ஏன் அப்படின்னா இவங்க ஒரு ஆன்மீக தளத்தில் ஒரு பதத்தில் இருப்பாங்க, மற்றவங்க வேறு ஒரு தளத்தில் இருப்பாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாத போது எரர் தான் ஏற்படும். ஓகே. அடுத்து எனக்கு இந்த காய்ந்த ஸ்தானத்தில் வேலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் ஆசிரமத்தில் ட்ரைனிங்கு. சரின்னு சொல்லிட்டு ஆதியோகி ஆலயத்தில் எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி அங்கே தான் ஸ்டே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் சரி அன்டைமாக போகிறோமே, எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆலந்தூரில் ஸ்டே பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ஆசிரமத்திலே தான் போய் ஸ்டே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆகிடுச்சு. அங்கே சில எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் வைக்கிறப்போ தோதாகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் அடுத்த டைம் ஆசிரமத்தில் ஒரு வாரமாவது நான் ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கான சூழ்நிலை அமையும். ஓகே. சரி, ஆலந்துறையில் என்னோடய பிரதர் வீட்டில் ஸ்டே பண்ணுறப்போ என்ன நிலமை இருந்துச்சு அப்படின்னா, ஊறுப்பட்ட எரர். அந்த வீட்லேயே இருக்க முடியல. சும்மா தகன்னு ரொம்ப காட்டமாக இருந்துச்சு. ஓகே. பயங்கரமான பட்டர்ஃப்ளை அட்டாக்காக தான் அந்த இடமே இருந்துச்சு. ஓகே. அடுத்து அங்கே 2 நாள் ஸ்டே பண்ணதுக்கு கறியும் ஜோறும் அப்படிலாம் அங்கே சாப்பாடு போட்டாங்கன்னா அப்படி கிடையாது. இந்த கரப்பாம்பூச்சி ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் சோறு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில் இவங்க 2 பேரும் நான் வந்து ஸ்டே பண்ணுறதுனால இவர் போயிடுவார், அதனால் வெறும் ரசம் சோறையே போட்டுடலாம் அப்படின்னு இவங்க தான் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கௌரவ இஷ்யூவாக இருக்குது. வெளியே இருந்து பார்க்குறப்போ அவங்க அப்படிங்க இப்படிங்கன்றாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஈடுபாடான ஒரு நிகழ்வு நிகழாத ஒரு நிலை தான். அதுக்கு காரணம் என்னென்னா பிஎஸ்பி அட்டன் பண்ணாத ஒரு நிலை தான். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு விதமான நிலையெல்லாம் இருக்கும். ஓகே. அந்த பிஎஸ்பி அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது எல்லாமே ஓரளவு நல்லாவே புரியும். ஓகே. அதுதான் காரணம். அதனால் ஈஷா ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை கோடி ப்ராஜெக்டாக இருந்தாலும் எல்லாமே ஹோல்டு பண்ணுங்கள். ஆணியே பிடுங்க வேணாம். ஓகே. முதலாவது என் பிரதர் கண்ணனை பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமை செஞ்சு கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வேணால் ப்ராஜெக்டில் சம்பாரிச்சிக்கிட்டோம். ஓகே. யதார்த்த ரீதியாக எதுக்காக இவ்வளோ கஷ்டம், வேதனை, துன்பம், துயரம் அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ நானே அவன் நிலையில் இருந்தேன் அப்படின்னா, நகை இருக்குது, கம்முன்னு 2 பவுன் எடுத்துகிட்டு போய் நகை அடமானம் வச்சுட்டு கிடைக்கக்கூடிய காசில் இருக்கக்கூடிய இஎம்ஐ அந்த லொஸ்க்கு இவங்க எல்லாத்துக்கும் கேஷ் செட்டில் பண்ணிட்டு ஒரே லோனு மட்டும்தான் இருக்கும். அந்த நகை கடன் மட்டும்தான் இருக்கும். சம்பளம் வாங்குகிறோம், தேவைக்கு போக நகை கடன், அவ்வளோதான். ரிலாக்ஸாக லைஃப் ரன் பண்ணலாம். அது புரிய மாட்டேங்குது. உணுப்பாக பிழைக்கிறன்ற பேரில் சாப்பிடாமல் தூங்காமல் சொந்தத்தை பகைச்சிக்கிட்டு அவங்கள பகைச்சிக்கிட்டு நமக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்களுக்கே எதிராக நடந்துக்கிட்டு எதுக்கு இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே.